பஸ்ஸில் இருந்து இறங்கி செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்கள் இதில் பார்க்கலாம். உண்மையாகவே அந்த கைகளில் விலங்குகள் போடப்பட்ட நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் கீழே இறங்கி போகிறார். அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தெளிவாக. கைகள் ரெண்டுமே கீழே இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளூர் கூட்டிக் கொண்டு போயினார். வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்ட என்பது தொடர்பாக நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓனியாலிருந்து சிறைச்சாலை பஸ்ஸில் வந்து வைத்தியரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இதான அந்த பஸ். கொடுத்துட்டாங்களா பாருங்க, வைத்தியருக்கு புன கொடுத்துட்டாங்களாம். சந்தோஷம். நாங்க இப்ப ஒரு 4-5 மணித்தியாலமா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இறைவன்றை வேண்டி இருக்கும். நிச்சயமா புன கிடைக்கணும், கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அவரை நாங்க வரவேற்க மாலையோட நிற்கின்றேன். ஓகே, அதற்கு விழுந்த அடி புன கிடைச்சது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை மன்னார் நீதவான் நீதிமன்றம் சரீர பிணையில் விடுவித்துள்ளது. மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வைத்தியர் அர்ஜுனா அத்துமீறி நுழைந்து காணொளிகளை பதிவு செய்தமை, கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வைத்தியரை மறுநாள் சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை வைத்தியரை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதனிடையே குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனாவை 2 சரீர பிணையில் செல்ல மன்னார் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.